கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுபீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோபுவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோபு 13ஆம் அதிகாரம் வசனம் 15இன் முதற் பகுதி. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பலரிடத்தில் பல சமயங்களில் பேசும் பொழுது நம்முடைய உற்சாகத்தின் மிகுதியினாலே என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் நாம் பேசுகிறதை நாம் வாடிக்கையாக எல்லாருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும். நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்கிற ஒரு நண்பரை பார்த்தாலோ அல்லது ஒரு வைபவத்தில் நம்முடைய உறவினர்களை எல்லாம் பார்த்தாலோ அவர்களை பார்க்கும்பொழுது ஒரு எக்ஸைட்மெண்ட் என்று சொல்லுகிறோமே, அப்படிப்பட்டதான ஒரு உற்சாகம் வருகிறது. அதன் மிகுதியினாலே பல வார்த்தைகள் பேசுகிறோம். அதற்கு பிறகு யோசிக்கும் பொழுது, இந்த வார்த்தைகள் நாம் இயல்பான நிலையில் பேசவில்லை என்று நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒருவேளை யோபு சொன்ன இந்த வார்த்தையை நாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது ஒருவேளை அப்படித்தான் பேசினாரா என்றால் நிச்சயமாக அப்படி பேசவே இல்லை என்பது நமக்கு புலப்படும். ஏனென்றால் இந்த வார்த்தையை பேசும் பொழுது யோபுவினுடைய நிலைமை எப்படி இருந்தது என்றால், அவர் ஏதோ ஒரு விழா கோலத்தில் அல்லது ஒரு பெரிய ஒரு விருந்து நடக்கின்ற இடத்துல அவர் இல்லவே இல்லை. மாறாக குற்றுயிராக மரணத்திற்கு சமீபமாக இருக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். அது மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் இழந்து வாழ்க்கையிலே சின்ன பின்னமான ஒரு நிலையில் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் யோபு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவ்வளவு கவலை வேதனையில் இருக்கின்ற ஒரு யோபுவினுடைய அர்ப்பணிப்பு, கடவுள் மீது வைத்திருக்கிறதான நம்பிக்கை இருக்கிறதே, அது எவ்வளவு தூரம் அது உண்மையான ஒரு அன்பாக இருக்குமானால், கடவுளை நம்பி இருக்கின்ற அந்த நம்பிக்கையில் கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாமல் இருந்திருக்குமானால் அப்படிப்பட்ட வார்த்தை வரும். காரணம், நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வண்ணமாக எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்றார். ஏதோ அவர் தப்பு செய்ததினாலே அவர் தண்டனையாக அவர் இழந்தாரா என்றால் இல்லவே இல்லை. எந்த விதமான காரணமும் இல்லாமல் அடுத்தடுத்து தன் பிள்ளைகள் உட்பட எல்லாவற்றையும் இழந்து இப்பொழுது சரீரத்திலும் அத்தனை வியாதியோடு கூட அமர்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர் சற்று கூட சோர்ந்து போகாமல் ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது அவர் குறிப்பிடுகிறார், என்னை ஆண்டவர் கொன்று போட்டாலும் கூட இதோ என் சரீரத்தில் கொஞ்சம் உயிர் இருக்கிறது, சரீரத்தில் அந்த உயிர் ஒட்டி கொண்டிருக்கிறது. ஒருவேளை அந்த உயிர் போனாலும் கூட என் கடவுள் மீது நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேனே, அந்த நம்பிக்கையை மாத்திரம் நான் விட்டுவிடவே மாட்டேன் என்று குறிப்பிடுகிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக மக்கள் கடவுளை எப்படி தேடுகின்றார்கள்? கடவுள் ஏதாகிலும் ஒன்றை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்க வேண்டும், நம்மை உயர்த்த வேண்டும். நாம் கூப்பிடும் பொழுதெல்லாம் நம்மை கேட்டு நாம் விரும்புகிறதை அவர் தந்து கொண்டே இருக்க வேண்டும். பல மக்களை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், பின்மாற்றமான ஒரு வாழ்க்கை. காரணம் என்னவென்று கேட்டால், நான் இந்த ஆண்டவரை நம்பி வந்தேன், இத்தனை ஆண்டுகள் நான் இவ்வளோ காரியத்தை செய்தேன், ஆனால் கடவுள் எனக்கு எதையும் செய்யவே இல்லை என்று ஆண்டவர் மீது குற்றச்சாட்டை வைத்துவிட்டு பின்மாறி போகிறதை, இந்த கடவுள் வேண்டாம், வேதம் வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் விலகி போகிறதை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லித் தருகிறது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைப்போமானால் நம்மை போல பரிதபிக்கப்பட்டவர்கள் ஒருவரும் இருக்க முடியாது என்று சொல்லி. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் இந்த உயிருள்ள ஆண்டவரை தேடுவதன் அடிப்படை நோக்கம், இந்த உலகத்திலே நம்மை கடவுள் எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து சுகமாய் வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லவே அல்ல. இன்றைக்கு பலர் அப்படித்தான் போதிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை செழிப்படைந்து விடும் என்று சொல்லுகிறார்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் செழிப்படைய செய்ய வேண்டும் என்றால் அதற்காக உயிரை கொடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லையே.
இல்லையா? நம்ம எல்லாரையும் பிசாசுகிட்ட போய் போய் வாருங்கள் என்று சொல்லியிருக்கலாம். ஏனென்றால் பிசாசானவன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகின்றான், நீ என்னை மாத்திரம் பணிந்து கொள், இதோ இந்த சகலவற்றையும் உனக்கு நான் தருகிறேன் என்று சொன்னான் என்பது தெரியும் அல்லவா? அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை தேடுதல் என்பது இந்த உலகத்திற்குரியதல்ல. நமக்காய் உயிரை கொடுத்து நம்மீது அன்பு வைத்து நம்மை ரட்சித்த அருமையான கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பேதுரு சொல்லுவாரே, யாரிடத்திலே போவோம்? நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரை உம்மை விட்டு? எங்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே என்று குறிப்பிடுவார். ஆம், கடவுளை தவிர வேறெங்கும் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆகையால் இந்த அன்பு கடவுளை பற்றி கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.